அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்விச் செலவை அரசே ஏற்கும் என தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களின் கல்விச் செலவுக்காக 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு அறிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் இணையவழி மூலம் பணம் செலுத்தும் நபர்களுக்கு மட்டுமே ஆவின் பால் உப பொருட்கள் வழங்கப்படும் என ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வரும் 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் பால் முகவர்களும் பொதுமக்களும் ஆவினில் ரொக்க பரிவர்த்தனை செய்து பால் பொருட்களையோ வாங்கிட அனுமதி இல்லை எனவும், இணையவழி மூலம் பணம் செலுத்துவோருக்கு மட்டுமே ஆவின் பால் உப பொருட்கள் வழங்கப்படும் எனவும், மாதாந்திர அட்டை மூலமாக பால் விநியோகம் செய்யப்படும் எனவும் கோவை மாவட்ட ஆவின் நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. மக்கள் மருந்தகத்துக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் மூலம் 2020 ஜெனரிக் மருந்துகள் கொள்முதல் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது எனவும், மிக விரைவிலேயே அந்த பணிகள் முடிவற்று அதன் பிறகு தமிழக முதல்வரால் தமிழகத்தில் 1000 மக்கள் மருந்தகங்கள் கூட்டுறவுத்துறையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் ஒருங்கிணைந்து இந்த சேவை தொடங்கப்பட உள்ளது எனவும் அமைச்சரான மா. சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். நான்காவது அறிவிப்பு. 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களின் கட்டாய தேர்ச்சி ரத்து. மத்திய அரசு அறிவிப்பு. கடந்த 2009ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் தோல்வி அடையலாம். கட்டாய தேர்ச்சி அளிக்கப்பட்டு மேல் வகுப்புக்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இந்த முறை காரணமாக மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாகவும், அதனால் இதை கைவிட வேண்டும் எனவும் பல மாநில அரசுகள் கேட்டுக்கொண்டன. இந்த நிலையில்தான் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களின் கட்டாய தேர்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை செயலாளரான சஞ்சய்குமார் தெரிவித்திருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னை தாம்பரத்திலிருந்து குமரிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரத்திலிருந்து டிசம்பர் 24, 31 சிறப்பு ரயிலானது இரவு 12:35 மணிக்கு புறப்படும் எனவும், கன்னியாகுமரியிலிருந்து தாம்பரத்திற்கு டிசம்பர் 25 மற்றும் ஜனவரி 1 சிறப்பு ரயிலானது மாலை 4:30 மணிக்கு புறப்படும் எனவும், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், நெல்லை உள்ளிட்ட இடங்களில் நிற்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான செட் தகுதி தேர்வை நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு அனுமதி அளித்து தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் UGC வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி செட் தகுதி தேர்வை 2024-25ஆம் ஆண்டு முதல் 26-27ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டுகள் நடத்தும் தேர்வு முகமையாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தை நியமிக்க முடிவு செய்துள்ளது. இவ்வாறு அந்த அரசாணையிலும் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. ஆசிரியர்களுக்கு ஜனவரி 6 முதல் 9ஆம் தேதி வரை எண்ணும் எழுத்தும் பயிற்சி. பள்ளி கல்வித்துறை உத்தரவு. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் வாயிலாக கற்பித்தல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அளவிலான எண்ணும் எழுத்து பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எண்ணும் எழுத்தும் பாடப்பொருள் கற்பிப்பது சார்ந்து எழக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் பயிற்சி வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தினத்தன்று சென்னை புறநகர் ரயில்களானது ஞாயிறு அட்டவணைப்படி இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலிருந்து அரக்கோணம், சென்ட்ரலிருந்து சூலூர்பேட்டை, கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு ரயில்கள் ஞாயிறு அட்டவணைப்படி இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு. நடப்பாண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை ஃபிட் இந்தியா இயக்க வாரம் என்று மத்திய அரசு அனுசரிக்கப்படுகிறது. எனவே அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் மேற்கண்ட காலகட்டத்தில் 4 முதல் 6 நாட்கள் வரை மாணவர்களுக்கான உடற்பயிற்சி சார்ந்த நடவடிக்கைகளையும் அதற்கான வழிகாட்டுதல்களுடன் மேற்கொள்ள வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவிட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெறாத நிலை உருவாகி உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் இந்த பதிவை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் அனைத்து மாநிலங்களாலும் எல்லா ஆண்டுகளிலும் பங்கேற்க இயலாது.
2024 அணிவகுப்பில் தமிழ்நாடு அலங்கார ஊர்தி பங்கேற்றது. இனி அடுத்த 2026 ஆண்டு அணிவகுப்பிலோ பங்கேற்க இயலும். ஆனால் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக தவறான தகவல்கள் பரவி வருகிறது. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. 11வது அறிவிப்பு. அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது செல்போன் பயன்படுத்தினால் 29 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்றும் ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்த அனைத்து போக்குவரத்து மண்டல அதிகாரிகளுக்கும் போக்குவரத்து துறை உத்தரவு அளித்துள்ளது. செல்போனை பயன்படுத்தியபடியே பேருந்து இயக்கும் ஓட்டுநர்களின் வீடியோக்கள் வெளியாவதை அடுத்துதான் இந்த அதிரடியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவும் நிலையில் 7 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. 7 துறைமுகங்களிலும் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையமும் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் இந்த துறைமுகங்களிலெல்லாம் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திடீர் காற்றோடு மழை பொழியும் என்று வானிலை உள்ளதை குறிக்கும் வகையில்தான் இந்த 7 துறைமுகங்களிலும் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. வட தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டரும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் என்றும் கூறப்படுகிறது. கடைசியாக 13வது அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் பயன்பாட்டிற்கான களஞ்சியம் கைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. களஞ்சியம் கைபேசி செயலியானது 1/1/2025 முதல் முழுமையான பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இந்த செயலி மூலமாக அரசு ஊழியர்கள் தங்களுடைய பேஸ்லிப், பேட்ரான் பார்ட்டிகுலர்ஸ் முதலிய அறிக்கைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், மேலும் விடுப்புகள், தற்செயல் விடுப்பு, ஈட்டிய விடுப்பு முதலியவைகளும், பண்டிகை முன்பணம் மற்றும் பொது வருங்கால வைப்பு நிதி முன்பணம் ஆகியவற்றையும் இந்த செயலி மூலமாக விண்ணப்பிக்கலாம் எனவும், மேலும் பண்டிகை முன்பணம் மற்றும் ஈட்டிய விடுப்பு தொடர்பான செயல்முறை ஆணைகளும் உடனடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், பொது வருங்கால வைப்பு நிதி மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சிடிஎஸ்கான மீத தொகையை சரிபார்த்து கொள்ளலாம் எனவும், ஓய்வூதியர்கள் தங்களுடைய வருடாந்திர நேர்காணலையும் இந்த செயலி மூலமாக செய்யலாம் எனவும், மேலும் பென்ஷன் ஸ்லிப், பென்ஷன் டிரான் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் 16 ஆகியவற்றையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், மேலும் களஞ்சியம் கைபேசி செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் மூலமாக பதிவிறக்கம் செய்யலாம் எனவும், இந்த செயலி சம்பந்தமான சந்தேகங்களை அறிய சம்பள கணக்கு அலுவலகம் வடக்கு சென்னை 1 தொடர்பு கொள்ளலாம் எனவும், இப்பொருள் தொடர்பான சுற்றறிக்கை ஏற்கனவே அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை விடப்பட்டுள்ளது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 14 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.